போலி கல்வி சான்றிதழ் விவகாரம் தொடர்பாக டெல்லி சட்டத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தோமர் செவ்வாயன்று கைதானார். டெல்லியின் சட்டத்துறை அமைச்சர் தோமரின் கல்வி சான்றிதழ் போலியானது என சந்தோஷ்குமார் சர்மா என்பவர் அம்மாநில உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு தொடர்பாக தோமர் சட்டம் பயின்றதாக கூறிய பீகார் பல்கலைக்கழகத்திற்கு அவரது சான்றிதழை உறுதிப்படுத்தும்படி கூறி நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியது. இந்நிலையில் சட்ட அமைச்சர் தோமர் பயின்றதற்கான சான்றுகள் எதுவும் இல்லை என கூறி பல்கலைக்கழகம் தெரிவித்தது. இதையடுத்து அவரை பதவி விலக கோரி பல்வேறு கட்சிகளும் வலியுறுத்தின. இந்நிலையில் அமைச்சர் மீது திங்களன்று இரவு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து செவ்வாயன்று டெல்லி போலீசார் அவரை கைது செய்தனர். தோமர் கைது செய்யப்பட்ட விவகாரம் டெல்லி முதல்வரான கேஜ்ரிவாலுக்கு எவ்வித தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. இதனிடையே அமைச்சர் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர்களில் ஒருவரான சஞ்சய் சிங் தனது ட்விட்டர் பக்கத்தில் தோமர் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி கைது செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். டெல்லி சட்ட அமைச்சரை கைது செய்யும்படி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பிக்கவில்லை என ராஜ்நாத் சிங் கூறினார். டெல்லி சட்ட அமைச்சர் ஜிதேந்தர் சிங் தோமரை டெல்லி போலீசார் கைது செய்தது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம் அளித்தார். தோமரை கைது செய்யும்படி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிடவில்லை என்றார். இந்த விவகாரத்தில் உள்துறை அமைச்சகத்துக்கு எந்த பங்கும் இல்லை என மேலும் அவர் கூறினார். டெல்லி போலீஸ் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் வருவதால் இந்த விளக்கத்தை ராஜ்நாத் அளித்துள்ளார். இது குறித்து போலீஸ் கமிஷனர் PS பசி கூறுகையில், இந்த வழக்கில் ஒவ்வொரு நடவடிக்கையும் சட்டப்படியே எடுக்கப்பட்டுள்ளது என்றார். டெல்லி லஞ்ச ஒழிப்புத்துறை தலைமை பதவிக்கு கவர்னரால் நியமிக்கப்பட்ட போலீஸ் அதிகாரியை டெல்லி அரசு திரும்ப அனுப்பியது. டெல்லி அரசின் கட்டுப்பாட்டில் வரும் ஊழல் ஒழிப்புத்துறைக்கு புதிய கூடுதல் போலீஸ் கமிஷனராக டெல்லி போலீசில் இணை கமிஷனராக இருக்கும் முகேஷ் குமார் மீனாவை கவர்னர் நஜீப் ஜங் திங்களன்று நியமித்தார். அந்த நியமனத்தை ஏற்க மறுத்த டெல்லி அரசு MK மீனாவை மீண்டும் டெல்லி போலீசுக்கு அனுப்பியுள்ளது. டெல்லி ஊழல் ஒழிப்பு துறையில் ஒரே ஒரு கூடுதல் போலீஸ் கமிஷனர் பதவியை அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பதவியை இப்போது SS யாதவ் வகிப்பதாகவும் டெல்லி கண்காணிப்பு இயக்குனர் தெரிவித்துள்ளார். எனவே மீண்டும் டெல்லி போலீஸ் பணிக்கு திரும்பும்படி MK மீனாவுக்கு டெல்லி கண்காணிப்பு இயக்குனர் உத்தரவிட்டுள்ளார். ஆனால் டெல்லி அரசின் உத்தரவை ஏற்க மறுத்து டெல்லி லஞ்ச ஒழிப்புத்துறை தலைமை பதவி பொறுப்பை முகேஷ் குமார் மீனா ஏற்றுக்கொண்டார். இதனால் மீண்டும் கவர்னர் ஜங் முதல்வர் கெஜ்ரிவால் இடையிலான மோதல் தீவிரமடைந்துள்ளது. மதுரையில் கிரானைட் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் சகாயம் குழுவுக்கு மேலும் 6 வார கால அவகாசம் அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிரானைட் விவகாரம் தொடர்பாக கள ஆய்வு மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் IAS அதிகாரி சகாயம் விசாரணை நடத்தி வருகிறார். இதனிடையே நீதிமன்றம் அவருக்கு அளிக்கப்பட்ட கால அவகாசம் முடிவடைந்த நிலையில் தொடர்ந்து விசாரணை நடத்த சகாயம் குழு மேலும் 4 வார கால அவகாசம் கேட்டது. மதுரை மாநகர கமிஷனர் மண்ணியல் மற்றும் கனிம வளத்துறை விவரங்கள் கொடுக்கவில்லை என்றும் விசாரணை குழு புகார் தெரிவித்தது. இந்நிலையில் சகாயம் குழுவிற்கு தேவையான தகவல்களை 2 வாரத்தில் அதிகாரிகள் கொடுக்கவும் மேலும் 6 வார கால அவகாசம் வழங்கி தலைமை நீதிபதி கவுல் உத்தரவிட்டார். RK நகர் தொகுதியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் C மகேந்திரன் செவ்வாயன்று மனு தாக்கல் செய்தார். சென்னை RK நகர் இடைத்தேர்தல் வரும் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் முதல்வர் ஜெயலலிதா, சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி உட்பட 27 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடும் மகேந்திரன் செவ்வாயன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் உடன் இருந்தார். வேட்புமனு தாக்கல் செய்ய புதன்கிழமை கடைசி நாளாகும். காணாமல் போன கடலோர காவல்படை விமானத்தை தேடும் பணியில் 8 கப்பல்கள் ஈடுபட்டுள்ளதாக கடலோர காவல்படையின் IG சர்மா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாயமான கடலோர விமானம் சிதம்பரத்திற்கு கிழக்கே சதுப்பு நில காடுகளுக்குள் விழுந்திருக்கலாம் என்றும் தேடுதல் பணியில் கடற்படை, கடலோர காவல்படை கப்பல்களும் ராஜாளி கடற்படை தளத்தில் உள்ள விமானங்களும் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளதாக கூறினார். மேலும் கடைசியாக சிதம்பரத்திற்கு கிழக்கே 16 மைல் தொலைவில் 9000 அடி உயரத்தில் விமானம் பறந்து கொண்டிருந்தது ரேடரில் பதிவாகி உள்ளதாகவும் சர்மா தெரிவித்தார். சென்னையிலிருந்து புதுச்சேரி வழியாக சென்று காணாமல் போன கடலோர காவல்படை விமானத்தை தேடும் பணியில் புதுச்சேரி, கடலூர், நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த காவல்படையினர் ஈடுபட்டுள்ளனர். சென்னையிலிருந்து திங்களன்று இரவு டோர்னியர் ரக விமானம் ஒன்று புதுச்சேரி வழியாக வந்தது. 3 பேர் இருந்த அந்த விமானம் கடலூர் அருகே கடலில் 27 நாட்டிகள் மைல் தூரத்தில் பறந்தபோது தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து காணாமல் போன அந்த விமானத்தை தேடும் பணியில் புதுச்சேரி, நாகை மற்றும் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த காவல்படையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே தற்போது கடலில் அலைகளின் சீற்றம் அதிகரித்து இருப்பதால் புதுச்சேரி கடலோர காவல்படையினர் சிறிது தூரம் சென்றுவிட்டு கரை திரும்பினர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடக்க இருந்த ஆம்லா ஆபரேஷன் ஒத்திவைக்கப்பட்டது. செவ்வாயன்று காலை 6 மணிக்கு துவங்கி புதன்கிழமை மாலை 6 மணி வரை ஆம்லா ஆபரேஷன் நடப்பதாக இருந்தது. ஆனால் கடலோர காவல்படை விமானம் காணாமல் போன தகவல் வந்ததை தொடர்ந்து இந்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்பட்டது. இது எப்போது துவங்கும் என்று பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பார்லிமெண்டை புறந்தள்ளி அதிகாரத்தை மையப்படுத்த முயற்சிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி மீது காங்கிரஸ் தலைவர் சோனியா குற்றம்
சாட்டியுள்ளார். காங்கிரஸ் ஆட்சியில் உள்ள மாநிலங்களின் முதல்வர்கள் கூட்டம் டெல்லியில் அக்கட்சித் தலைவர் சோனியா தலைமையில் செவ்வாயன்று நடந்தது. அப்போது பேசிய சோனியா, நில மசோதாவை நிறைவேற்ற மத்திய அரசு கையாளும் முறைகளை கடுமையாக சாடினார். பார்லிமெண்டை புறந்தள்ளி அதிகாரத்தை மையப்படுத்துவது நாகரீக சமுதாயத்துக்கு ஏற்படுத்தப்பட்ட அச்சுறுத்தல் மட்டுமல்ல, அது நீதித்துறைக்கும் ஒரு எச்சரிக்கையாக அமைந்துள்ளது என்று கூறிய சோனியா, தன்னை சிறந்த நிர்வாக தலைவராக வெளிப்படுத்திக் கொள்ளும் மோடி தனது அமைச்சரவை சகாக்களின் மதவாத பேச்சுக்களையும் அறிக்கைகளையும் அனுமதிப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். ஜார்க்கண்ட் மாநிலம் பலாமு மாவட்டத்தில் செவ்வாயன்று அதிகாலை போலீசார் நடத்திய என்கவுண்டரில் மாவோயிஸ்டுகள் 12 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பலாமு மாவட்டம் பகோரியா கிராமத்தில் மாவோயிஸ்டுகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து கூடுதல் டிஜிபி பிரதான் தலைமையில் அதிரடி படையினர் சம்பவ இடத்திற்கு சென்று மாவோயிஸ்டுகள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினர். அப்போது 2 வாகனங்களில் ஏறி மாவோயிஸ்டுகள் தப்பி ஓடினர். இந்நிலையில் மாவோயிஸ்டுகள் சென்ற ஒரு வாகனம் மீது அதிரடி படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இந்த தாக்குதலில் மாவோயிஸ்டுகள் 12 பேர் பலியாகினர். அவர்களிடம் இருந்த ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் கடந்த ஏப்ரல் மாதத்திற்கு பின்னர் ஜார்க்கண்டில் நடந்த மிகப்பெரிய தாக்குதல் என கூடுதல் டிஜிபி பிரதான் தெரிவித்துள்ளார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு தடை விதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை ஆர்கே நகர் தொகுதி எம்எல்ஏவாக இருந்த வெற்றிவேல் எந்தவித காரணமும் இல்லாமல் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் என்றும் அதனால் இடைத்தேர்தலை தடை செய்ய வேண்டும் என்று ரமேஷ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ராஜினாமா செய்வது அவரது தனிப்பட்ட விஷயம் என்றும் அதை யாரும் தடுக்க முடியாது என கூறி ரமேஷ் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தது. இறால் மீன்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வலியுறுத்தி ராமநாதபுரம் மீனவர்கள் கடந்த 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் இறால் ஏற்றுமதி நிறுவனங்களுடன் மீனவ அமைப்புகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து செவ்வாயன்று ராமேஸ்வரத்தில் மீனவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் கடந்த 6ஆம் தேதி முதல் மேற்கொண்ட வேலை நிறுத்தம் திரும்ப பெறப்படுவதாகவும் வழக்கம் போன்று புதன்கிழமை முதல் கடலுக்கு மீன்பிடிக்க செல்வது என முடிவு செய்யப்பட்டது. வேலூரில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. வேலூர் மாவட்டம் தொரப்பாடியில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கில் நெல், அரிசி, கோதுமை, சர்க்கரை போன்ற பொருட்கள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. இதில் குடோனின் ஒரு பகுதியில் திடீரென்று தீ பற்றி எரிய துவங்கியது. இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் 3500 நெல் மூட்டைகள், 90 சிமெண்ட் மூட்டைகள் மற்றும் காலி சாக்கு பைகள் உட்பட 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலாகின. பிறந்த மறுநாளே ஆண் குழந்தையை 4500 ரூபாய்க்கு விற்ற சம்பவம் திரிபுராவில் நடந்துள்ளது. திரிபுரா மாநிலம் கோவாய் மாவட்டத்தில் உள்ள குக்கிராமத்தைச் சேர்ந்தவர் ரஞ்சித் தண்டி. பழங்குடி இனத்தைச் சேர்ந்த இவருக்கு 3 குழந்தைகள். இந்நிலையில் இவரது மனைவிக்கு 2 தினங்களுக்கு முன் 4வதாக ஆண் குழந்தை பிறந்தது. ஏற்கனவே வறுமையில் வாடும் இந்த தம்பதியர் பிறந்த மறுநாளே குழந்தையை விற்றனர். பொருளாதார நிலை மிக மோசமாக இருந்ததால் குழந்தையை விற்றதாக ஒப்புக்கொண்ட ரஞ்சித் தண்டி, குழந்தையை வாங்கியவர்கள் அதை நல்ல முறையில் வளர்ப்பார்கள் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாக உருக்கத்துடன் கூறினார். 4500 ரூபாய்க்கு ஆண் குழந்தை விற்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதை தொடர்ந்து திரிபுரா மாநில அரசின் குழந்தைகள் நலத்துறை விசாரணை மேற்கொண்டுள்ளது. நாகை பகுதியில் கோலா மீன் சீசன் துவங்கியுள்ளது. பறக்கும் மீன்கள் என்றழைக்கப்படும் கோலா மீன்கள் சித்திரை மாதம் முதல் ஆனி மாதம் வரை மட்டுமே கிடைக்கும். இந்த வகை மீன்கள் கடலில் அதிவேகத்துடன் பாய்ந்து செல்லும் தன்மை கொண்டது. தற்போது கோலா மீன்களின் சீசன் துவங்கி உள்ளதால் மீன் பிரியர்கள் ஆர்வமுடன் வாங்கிச் செல்கின்றனர். 3 மாதங்கள் மட்டுமே இந்த மீன் கிடைப்பதால் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகள் நாகை கடற்கரைக்கு வந்துள்ளனர். மாலை நேரத்தில் மட்டுமே கோலா மீன்கள் விற்கப்படும் என்று மீனவர்கள் தெரிவித்தனர். கோவை வேளாண் பல்கலைக்கழகம் மரவள்ளி கிழங்கு அறுவடையில் கிழங்கு சேதாரத்தை தவிர்க்க புதிய இயந்திரத்தை அறிமுகம் செய்துள்ளது. வளர்ந்து வரும் நவீன யுகத்தில் விவசாயத்துறையில் ஏற்பட்டுள்ள ஆட்கள் பற்றாக்குறையை சமாளிப்பதற்காக கோவை வேளாண் பல்கலைக்கழகம் புதிய வேளாண் கருவிகளை கண்டுபிடித்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டு மரவள்ளி கிழங்கு அறுவடை கருவியினை கண்டுபிடித்து விவசாயிகளுக்கு அளித்துள்ளது. தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த கருவி மரவள்ளி கிழங்கு சாகுபடியில் பெரிய உதவியாக இருக்கும் என்றும் கிழங்குகளை மிக எளிதாக சேதாரமின்றி அறுவடை செய்து தந்துவிடும் என வேளாண் துறை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர். தஞ்சையில் நவநீத சேவை என்று அழைக்கப்படும் வெண்ணெய் தாலி உற்சவம் வெகு விமர்சையாக நடந்தது. தஞ்சை அறநிலைத்துறை அரண்மனை தேவஸ்தானத்திற்கு சொந்தமான மாமணி கோவில்கள் சிறப்பு வாய்ந்தவை. இங்கு ஆண்டுதோறும் கருட சேவை விழா கொண்டாடப்படுகிறது. திங்களன்று துவங்கிய கருட சேவை விழாவின் 2ஆம் நாளான செவ்வாய் அன்று நீலமேக பெருமாள், வெங்கடேசர், கோதண்டராமர் உட்பட 13 பெருமாள்கள் வெண்ணெய்த்தாலி அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். தஞ்சை ராஜவீதி தெற்கு வீதி வழியாக சுவாமிகள் ஊர்வலம் நடந்தது. இந்த ஊர்வலத்தின் போது ராமானுஜரின் பாடல்கள் பாடியபடி பக்தர்கள் வந்தனர்.
தங்கத்தின் விலையில் செவ்வாயன்று சவரனுக்கு 24 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 20,224 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,528 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 10 காசுகள் குறைந்து 39 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 37,155 ரூபாயாக இருந்தது. தனது அடுத்த படத்திற்கும் நடிகை சமந்தாவை நடிகர் தனுஷ் சிபாரிசு செய்துள்ளார். வேலையில்லா பட்டதாரி 2இல் நடிகை சமந்தா, தனுஷ் ஜோடி சேர்ந்துள்ளனர். காதலன் காதலியாக மட்டுமின்றி கணவன் மனைவியாகவும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிவிட்டதாம். இதனால் வெற்றிமாறன் இயக்கும் தனது அடுத்த படத்திலும் சமந்தாவை தனுஷ் பரிந்துரை செய்துள்ளார். இயக்குனர் வேல்ராஜ் இயக்கும் வேலையில்லா பட்டதாரி 2 திரைப்படம் VIP 2 என்று அழைக்கப்படுவதோடு தனுஷ் சமந்தா இருவரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிவிட்டனராம்.